ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 8 ஃபியூச்சர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது, நார்மலாகவே நம்ம 3 to 4 ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறோமோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், இப்போ என்னுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக டிஸ்பிளே ஆகிற அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகுது. இதிலிருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணணும்னா அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஏரோ மார்க் டவுனை கிளிக் பண்ணி அதில் டிஸ்பிளே ஆகிற அந்த 3 to 4 அக்கௌண்ட்ஸில் வேற எதை எனேபிள் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுவோம். இப்போ நியூவாக ஸ்விட்ச் பண்ண அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்படி நீங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் மேல உங்க ஃபிங்கரை வச்சு அப்படியே மேல ஸ்வைப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நீங்க இங்கிருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது விஷ் லிஸ்ட். இப்போ விஷ் லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஆட் டு கார்ட்டில் கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வைப்பீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷனை நீங்கள் அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுறீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அன்னைக்கு நினச்ச அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுது அந்த நேம் உங்களுக்கு மறந்துடலாம். அதனால் எந்த அப்ளிகேஷனை அப்புறமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை விஷ் லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் டு கார்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி விஷ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, சேம் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை சர்ச் பண்ணுங்க. பாருங்க, நான் இந்த ஒரு அப்ளிகேஷனை சர்ச் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு மேலே ரைட் சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஆட் டு விஷ் லிஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு விட்டுறோம். ஒரு 15 or 20 டேஸ் கழிச்சு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ சேம் இந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைப்ரரின்னு இருக்கும், அந்த லைப்ரரியை கிளிக் பண்ணுங்க. இந்த லைப்ரரியில விஷ் லிஸ்ட்ங்கிறது டாப்ல டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அன்னைக்கு ஆட் பண்ண அந்த அப்ளிகேஷன் இங்க டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபியூச்சர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, அதாவது உங்கள் ப்ளே ஸ்டோரு வேலிடாக இருக்கா, அதாவது சர்டிஃபைடு வாங்கியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இது சர்டிஃபைடு வாங்கியிருக்கணும்னா, உங்களுடைய மொபைலு ஒரிஜினல் மொபைலாங்கிறது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அபவுட்டுன்னு இருக்கும், அபவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் சர்டிஃபிகேஷன் இருக்கும். என்னுடைய மொபைலில் டிவைஸ் இஸ் சர்டிஃபைடுன்னு வருது. ஸோ இந்த டிவைஸ் இஸ் சர்டிஃபைடு வந்ததுன்னா தான் இது ஒரு பர்ஃபெக்டான ப்ளே ஸ்டோர்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால், சப்போஸ் டு பி இந்த டிவைஸ் இஸ் நாட் சர்டிஃபைடு அப்படின்னு வந்ததுன்னா உங்களுடைய மொபைல் ஏதாவது ரூட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி டிவைஸ் நாட் சர்டிஃபைடுன்னு வரும். அதே மாதிரி டிவைஸ் நாட் சர்டிஃபைடாக இருக்கும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற எந்த ஒரு கூகுள் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது. டோட்டலாக எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்குண்டான காரணமே இதுதான். அதாவது ப்ளே ஸ்டோர் சர்டிஃபைடாக இல்லைன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே அப்டேட் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் இதை போய் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் டு பி சேம் நாட் சர்டிஃபைடுனே இருந்ததுன்னா நீங்கள் எந்த மொபைல் கையில் வச்சிருக்கீங்களோ அந்த மொபைலோட சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த ப்ளே ஸ்டோரில் இந்த ப்ராப்ளம் வருது, எனக்கு இதை சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இதை சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸ் சென்டரை கான்டாக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கங்க. ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது பேரண்டல் கண்ட்ரோல். ஸோ நம்மளுடைய மொபைல் நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுறப்போ அவங்க தேவையில்லாததை பார்க்கக்கூடாதுன்னா இந்த பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க, டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக ஃபேமிலின்னு இருக்கும், அந்த ஃபேமிலியை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பேரண்டல் கண்ட்ரோல்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்குள்ள பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆஃப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் கேட்கும். இந்த பின் நம்பர் உங்களுக்கு தெரியற மாதிரி பர்சனலான பின் நம்பர் கொடுத்துக்கங்க. இது யாருக்கும் சொல்லிடாதீங்க. கடைசியில் நீங்களும் இந்த பின் நம்பரை மறந்துடாதீங்க. ஒரு 4 டிஜிட்ல இந்த பின் நம்பரை நீங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் சேம் பின் நம்பர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. சேம் பின் நம்பர் நீங்க கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அதுக்கு கீழே பாருங்க ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு. இப்போ உங்க வீட்டு குழந்தைங்க உங்க மொபைலை யூஸ் பண்றப்போ அவங்க ஏதாவது அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றாங்க, இல்ல கேம் ஏதாவது விளையாடுறாங்க அப்படின்னா
ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் காமிக்கணுங்கிறத நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ரேட்டட் ஃபார் 18+ அப்படின்னு. ஸோ எல்லா வகையான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எல்லாமே பார்க்கலாங்கிற மாதிரி நம்ம இங்கே எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குழந்தைங்களோட வயசு 12 வயசு இல்லை 7 வயசுனா அந்த 7 வயசுக்கு உண்டானதை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரேட்டட் ஃபார் 7ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டுட்னு வரும். அண்டர்ஸ்டுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 வயசு குழந்தைகளுக்கு உண்டான இது மட்டும்தான் மொபைலில் வியூ ஆகும். தேவையில்லாமல் வரக்கூடிய விஷயங்களை இந்த பிளே ஸ்டோர் மூலமாக நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலில் நம்மளுக்கு தேவைப்பட்ட சமயத்துலையெல்லாம் நிறைய அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே மேனேஜ் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, எத்தனை அப்ளிகேஷன் வச்சுருக்கிறோம், அது மட்டும் கிடையாது, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணலை, எதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கு, அப்டேட் பண்ணலை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, சேம் இந்த பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஓவர் வியூன்னு இருக்கும், மேனேஜ்னு இருக்கும். மேனேஜுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மேனேஜ்குள்ளே இன்ஸ்டால்டுன்னு இருக்கும். அது கீழே எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ரீசென்ட்லி அப்டேட்டட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி, இந்த ரீசென்ட்லி அப்டேட்டட்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த ரீசென்ட்லி அப்டேட்டட் கிளிக் பண்ணீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகுது. இதில் நேம்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நேம் வைஸா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதே இது மோஸ்ட் யூஸ்டுனா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டுமே ஃபர்ஸ்டா டிஸ்பிளே ஆகும். அடுத்தது லீஸ்ட் யூஸ்டுனா இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இப்போ லீஸ்ட் யூஸ்ட கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாம் பார்த்து எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் தேவையில்லைங்கிறத நீங்க இங்கேயே டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்க நார்மலா நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து ஒரு அப்ளிகேஷனை டெலீட் பண்றப்போ லாங் பிரஸ் பண்ணி நீங்க அன்இன்ஸ்டால் கொடுப்பீங்க. அது மாதிரி இல்லாம மல்டிபிள் அப்ளிகேஷன் ஒரு 5 to 6 அப்ளிகேஷனை ஒரே டைம்ல செலக்ட் பண்ணி சைடில் இருக்கிற அந்த செக் பாக்ஸ்ல செலக்ட் பண்ணிட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த லீஸ்ட் யூஸ்ட கிளிக் பண்ணி ரீசென்ட்லி அப்டேட்னா ரீசெண்டா அப்டேட் ஆன எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் பண்றப்போ ஒரு சைஸ் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால நீங்க கிளிக் பண்ணி சைஸ் வைஸா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் டிஸ்பிளே பண்ணி பாருங்க. என்னுடைய இதுல இந்த அப்ளிகேஷன் தான் பெரிய சைஸ்ல இருக்கு. எதெல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கும் அந்த அப்ளிகேஷன் வைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் இருந்ததுன்னா இதை செலக்ட் பண்ணி நீங்க டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க டெலீட் பண்றது மூலமா உங்களோட மெமரி நிறைய ஃப்ரீ ஆகும். இந்த மேனேஜ் ஆப்ஸ் மூலம் நம்ம இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த பிளே ஸ்டோர் மூலமா நம்மளுக்கு மொபைல் டேட்டா நிறைய செலவாகலாம். ஸோ அந்த மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்றதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்க. அதை டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்க. இதுக்குள்ள நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்க. இதுல ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் வைஃபை, ஆஸ்க் மீ எவ்ரி டைம்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் வைஃபையை தவிர ஆஸ்க் மீ எவ்ரி டைம் நீங்கள் கொடுத்து டன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும் பொழுது வைஃபைல இன்ஸ்டால் பண்ணட்டுமா இல்லை உங்கள் மொபைல் டேட்டாவில் இன்ஸ்டால் பண்ணட்டுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கிற பட்சத்தில் வைஃபையை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ். ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னா நீங்கள் ஒரு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு அப்டேட் வந்ததுன்னா உங்ககிட்ட பர்மிஷனே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மொபைல் டேட்டா அதிகமாக லாஸ் ஆகுறது இதனால தான். ஸோ இதுலேயும் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் வைஃபை, டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன் இருக்கு. இதில் டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அப்டேட்டே ஆகாது. இல்லை எனக்கு லேட்டஸ்ட்டாக வரக்கூடியதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளே ஸ்டோருக்குள்ள சர்ச்சில் போய் எந்த அப்ளிகேஷனை நீங்க அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனோட நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்டேட்னு கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு தேவையான டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஆட்டோ பிளே வீடியோஸ். இப்போ நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ளே போகும் பொழுது சில அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய வீடியோஸ், அதாவது அவங்க அந்த ட்ரையல் காமிக்கணுங்கிறதுக்காக பிளே ஆகிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் பிளே ஸ்டோருக்குள்ளே உள்ளே போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக பிளே ஆகக்கூடிய அந்த வீடியோஸை பிளே ஆகாமல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆட்டோ பிளே வீடியோஸ் அட் எனி டைம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க எப்போவுமே பிளே ஆகிட்டு இருக்கும். இல்லை வைஃபை மட்டும் தான்னா வைஃபை இருக்கிற டைமில் மட்டும் அது பிளே ஆகும். இல்லை எனக்கு பிளே ஸ்டோருக்குள்ளே உள்ளே வரும் பொழுதே ஆட்டோ
ஆட்டோ ப்ளே வீடியோஸ் வந்து எனக்கு ப்ளே ஆகக்கூடாதுன்னா தேர்டா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி டன் கொடுத்துங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணி பிளே ஸ்டோர் மூலமா செலவாகக்கூடிய உங்க மொபைல் டேட்டாவை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பர்பான ஃபியூச்சர். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பர்பஸ்க்காக ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதோட தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் எதுக்குடா அது மெமரியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. ஒரு 4 to 5 months கழிச்சு மறுபடியும் அந்த அப்ளிகேஷனுக்கு வேலை வருது. ஆனால் அந்த அப்ளிகேஷனோட நேம் நீங்கள் மறந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். நீங்க இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணன அப்ளிகேஷன் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். சேம் உங்க பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டாப் ரைட்ல இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ள மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இதில் மேனேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இன்ஸ்டால்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா கீழே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது பாட்டமில் பாருங்க இன்ஸ்டால்டு நாட் இன்ஸ்டால்டுன்னு இருக்கும். நாட் இன்ஸ்டால்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ நாட் இன்ஸ்டால்டு டிஸ்பிளே ஆகுறதுல என்னன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அர்த்தம். நீங்க ஒரு அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க செக் பண்ணி பாருங்க, அது இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணி நீங்க மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ளே ஸ்டோர் வந்து அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது நம்ம இவ்வளோ நாளாக செக் பண்ணதில்லை. இந்த ப்ளே ஸ்டோரை நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அபவுட்னு இருக்கும், அபவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. பாட்டமில் பாருங்க ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே அப்டேட் ப்ளே ஸ்டோர்னு இருக்கும். அப்டேட் ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனோடனே கூகுள் பிளே ஸ்டோர் இஸ் அப் டு டேட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்படின்னா உங்கள் பிளே ஸ்டோர் இப்போ வரைக்கும் அப்டேட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.